வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நத்திங்கோட ஃபோன் 4A. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 25 நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணும் போதும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபைனில் எப்படி இருக்குது, வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் தான். டிசைன் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாலே இந்த ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஃபோன் இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. டிசைனை பற்றி நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் வெளியில் பேசியிருந்தேன். அண்ட் இந்த கிளிஃப் பாரை பற்றியும் நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த கிளிஃப் பாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரிங்டோன்ஸ்லாம் வரும்போதுமே பார்க்க அழகாக இருக்குது. ஸோ டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன ஃபோன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட் படி. அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான். பட் ரெண்டு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் டிசைன் எதிர்பார்த்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, உங்களுக்கு ஃபோனில் டிசைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தபடி இதோட டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் ரெண்டு பிரச்சனை மட்டும் இருக்குது. இப்போ இருக்க இந்த செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸை விட பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் கிடையாது. பட் யூடியூப்ல ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதில் 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எக்ஸ்பென்ஸுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் Android 16 Nothing OS 4.1 லான்ச் ஆகிருக்கு. நத்திங்கோட ஓஎஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது இதோட ரெஸ்பான்ஸ். அண்ட் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணது 2 அப்டேட் வந்திருக்கு. நல்லா ஓரளவுக்கு இந்த பக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிட்டர்ன் போகுது. அதனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்னால் செக் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாகிடுச்சு. பட் கேமராவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சாஃப்ட்வேரில் தேவைப்படுது. மற்றபடி சாஃப்ட்வேரில் இஷ்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragonோட 7S Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே டாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கேயுமே ஷட்டர் லேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணல. கேமரா ரொம்ப நேரம் புஷ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அங்கங்கே அந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகி போயிருது. அது மட்டும் தான் இந்த ப்ராசஸர்னால கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி ஹீட்டிங்லாம் எங்கேயும் ஆக கிடையாது. PUBG CODலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செட்டிங்ஸ் வச்சு உங்களால் அதை ப்ளே பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஜென்சன் பேக் மாதிரிலாம் கேம் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் வேறு ஃபோன்ஸ் போகிறதா பெட்டர். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன்ஸ் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் ஓவராலாக சேர்த்து ஒரு ஆல்ரவுண்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 3லையுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் தான். அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அடுத்து இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜராக ஒரு கொஸ்டின் வரும். கேமராஸ் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, கேமராக்காக இந்த ஃபோனை வாங்கலாமா வேணான்ட்டு தான். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தம் 3 ரியர் கேமராஸ் இருக்குது. 1 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைடை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அது அந்தளவுக்கு சூப்பராலாம் பர்ஃபார்ம் பண்ணல. எப்பயாவது ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா எடுக்கலாம். மற்றபடி அதில் டீட்டெயில்ஸ் இந்த அல்ட்ராவைட் வச்சு சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் இல்லை. எப்பயாவது உங்களுக்கு அல்ட்ராவைட் தேவைப்படுது அப்படின்னா அதை வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் நல்லாவே இருக்குது. பட் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் ஃபாஸ்ட்டான மோஷன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே பிளர்ங்கிறது தெரியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஹியூமன் ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. எப்போ தான் நத்திங் சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது மெயின் கேமரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. போர்ட்ரேட் இமேஜஸ் கூட மெயின் கேமரா நல்லா தான் இருக்குது. பட் ஹியூமன் ஸ்கின் டோனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 பெரிஸ்கோப்புக்கும் முக்கியமாக அதில் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா மெயின் கேமராவில் தான் ஜூம் ஆகுது. அதோட அவுட்புட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. 3.5 எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் இமேஜஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஏதாவது தூரத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இது பிரச்சனை பண்ண மாட்டேங்குது. பட் ஹியூமன்ஸ்னு வரும்போது நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோளாறு பண்ணுது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது மூவ்மெண்ட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளரியான இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை கேமராக்காக வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு இந்த 3.5 ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு சில பேர் தான் 3.5 வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது Vivo T4 Proல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பெரிஸ்கோப் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பட் இது ஓவராலா சேர்த்து பார்க்கும்போது ஒர்த்துன்னு தோணும், ஒர்த் இல்லைன்னு தோணும். ஏன்னா இதோட ஹார்ட்வேர் யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் டியூனிங் மட்டும் தான் பிரச்சனை. அது மேபி சரியானுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கேமராக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு கேமரா தான் உங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டி அப்படின்னா நான் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்தபடியே செல்ஃபி பக்கம் வந்தோம் அப்படின்னா 32 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களால 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா தான் இருக்கு. பட் அதோட டீடைல்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு 4K கொடுத்தே ஆகணும். பட் வந்து இல்லை. பட் செல்ஃபிஸோட போட்டோஸ் போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. லோ லைட்னு வந்தால் மட்டும் நீங்க ரொம்ப ஸ்டெடியா பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆட்டினீங்க அப்படின்னா பிளரியான போட்டோஸ் வரும். அது மட்டும் தான் இந்த செல்ஃபில பிரச்சனை. ஸோ ரியர் கேமரா கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதோட ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5500 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு.
இருக்கு. நிறைய பேர் நல்ல சார்ஜர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. சிஎம்எஃபோட 65 வாட்ஸ் சார்ஜர் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனா ரிங்கியோட சார்ஜர் 65 வாட்ஸ் இருக்கு. அதான் நான் பர்சனலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நம்ம நல்லாவே சார்ஜ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிறது. அண்ட் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 மணி நேரம் பக்கமாக ஸ்க்ரீன் ஆன் டைமிங்கிறது வருது. 7 மணி நேரங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான நம்பர் தான். பட் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு மேலே கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி லைஃப் வரலாம். ஸோ பேட்டரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இந்த ஃபோனில் எனக்கு தெரியல. என்ன ஒன்று சார்ஜர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தனியாக வாங்கி தான் ஆகணும். அண்ட் அதை தவிர இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன்ஸில் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா IP69 ரேட்டிங் இல்லை, IP64 தான் இருக்கு. அது மேபி ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு அது பெரிய பிரச்சனையே தெரியல. பட் எல்லாரும் கொடுக்கும்போது இவங்களும் கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகுது. இப்போ ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28,000 பிரைசிங் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா, பேங்க் ஆஃபர்லாம் போடல அப்படின்னா 32,000 தான் உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். 32,000 இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தனை நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் 28,000 கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நல்ல கேமராஸ் இருக்குது, நல்ல டிஸ்பிளே இருக்குது, நல்ல டிசைன் இருக்குது. பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டட் பேக்கேஜாக இந்த ஃபோன் வந்து தெரியும். பட் நீங்கள் செக்மெண்ட்டாக பிரித்து எனக்கு இருக்கலே பெஸ்ட் கேமராஸ் இந்த செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த ஃபோன் ஃபிட் ஆகாது. நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் செட் ஆகாது. இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரித்து உங்களுக்கு நல்ல ஃபோனை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு டிசைன், இந்த ரெண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இதை தவிர தனியாக எடுத்து இது கேமரா சூப்பராக இருக்குது அதுக்காகவே இது வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் அதை தவிர எல்லா இடத்துலையும் எனக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வேணும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வேணும். பட் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.